Hello all. We are going to discuss about a problem. Why is pure iron not used for making permanent magnets? Name one material used for making permanent magnets. Describe how permanent magnets are made electrically. State two examples of electrical instrument made by using permanent magnets. So, ரொம்ப ஒரு conceptual. Out of 4 questions, இதில் 4 questions இருக்கு. இதில் 2 ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். பட் பேலன்ஸ் இருக்க 2 நம்ம NCERT லைன் பை லைன் படிக்கணும். இந்த கொஷின்ஸ் 10th-க்கும் மேட்ச் ஆகும், 12th-க்கும் மேட்ச் ஆகும். கண்டிப்பா. இப்போ why is pure iron not used for making permanent magnet அப்படின்னு கேட்கும்போது NCERT-ல இப்போ 2025 to 26 சிலபஸ் இல்லாமல் பழைய சிலபஸ் 23 வரைக்கும் ஹிஸ்டரிசிஸ் கர்வ் அப்படின்னு ஒன்று இருக்கும். மேக்னெட்டை வந்துட்டு 3 டைப் ஆஃப் பிரிக்கிறோம். அதில் ஹிஸ்டரிசிஸ் கர்வ் அப்படின்னு ஒன்று படிப்போம். பட் அது இல்லைனாலும் ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பியூர் அயன் வந்துட்டு சாஃப்ட் மேக்னட்டிக் மெட்டீரியல். ஆனால் இதை போய் நான் கிளாஸில் போயிட்டு பியூர் அயன் மேக்னெட்டுக்கு ரொம்ப ஃபேவரானு கேட்டால் நிறைய பேர் எஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் தெர் இஸ் அ மிஸ்கன்செப்ஷன். அதை வச்சு நம்மளால மேக்னெட் பண்ண முடியாது, பியூர் அயனை வச்சு பண்ண முடியாது. ஓகே, ஏன்னு பார்ப்போம். அதை லோ ரிட்டன்டிவிட்டி, லோ கோயசிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ரிட்டன்டிவிட்டினா என்னன்னா மேக்னட்டிக் ஃபீல்டு இருக்கிற வரைக்கும் அவங்க மேக்னட்டா ஆக்ட் ஆவாங்க. அதை எடுத்துட்டேன் அப்படின்னா அவங்க மேக்னட்டா இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களால அதை ரீட்டைன் பண்ணிக்க முடியாது. தான் ரிசீவ் பண்ண மேக்னட்டிக் ஃபீல்டை ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாது. அதனால அது லோ ரிட்டன்டிவிட்டி. இட் கேனாட் ரீட்டைன் மேக்னட்டிசம். நான் ஒரு பொருளுக்கு கொடுக்குறேன்னு வச்சுப்போம், பியூர் அயனுக்கு நான் மேக்னட்டை கொடுக்குறேன். அது ரிசீவ் பண்ணும், கண்டிப்பா ரிசீவ் பண்ணும். ஆனா ரிசீவ் பண்றதை தக்க வச்சுக்க முடியாது. கிளியர்? எஸ். லோ கோயசிவிட்டினா சரி, நான் அதை மேக்னட்டா மாத்திட்டேன், ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அதை மேக்னட்டா மாத்திட்டேன். பட் என்னால் ஈஸியாக அதை டிமேக்னடைஸ் பண்ணிட முடியும். ஸோ லோ ரிட்டன்டிவிட்டி, லோ கோயசிவிட்டி வச்சு ஒரு நல்ல மேக்னட், பர்மனன்ட் மேக்னட் பண்ண முடியாது. அப்போ பெர்மனன்ட் மேக்னெட்டிக் எலிஜிபிலிட்டி என்ன? ஹை ரிட்டன்டிவிட்டி, ஹை கோயசிவிட்டி. வாங்குறத தக்க வச்சுக்கணும், அவ்வளோ சீக்கிரம் விடக்கூடாது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆர் யூ கிளியர்? கொடுக்கறத வாங்கிக்கணும், வாங்கி ஹோல்டு பண்ணிக்கணும், எவ்வளோ சீக்கிரம் டிமேக்னடைஸ் ஆகக்கூடாது. ஸோ ஒரு பெர்மனன்ட் மேக்னட்டோட எலிஜிபிலிட்டி ஹை ரிட்டன்டிவிட்டி, ஹை கோயசிவிட்டி. கிளியர்? ஸோ 12th இந்த 2 வார்த்தை இப்போ பார்க்க முடியாது. பட் 10th ரீசனிங்கை கேட்கலாம். 12th இந்த ரீசனிங் கொஸ்டின் கான்செப்டுவலா 100% கேட்க சான்ஸ் இருக்கு. எஸ். செகண்ட் கொஸ்டின், நேம் ஒன் மெட்டீரியல் யூஸ்டு ஃபார் மேக்கிங் பெர்மனன்ட் மேக்னட். ஒன்னு என்ன, 2 சொல்லலாம், 4மே சொல்லலாம். ஸ்டீல் எடுத்துக்கலாம். ஸ்டீலுக்கு அது ஹை ரிட்டன்டிவிட்டி, ஹை கோயசிவிட்டி. அண்ட் இன் ஜென்ரல் NCERT புக்கில் 12th புக்கில் சொல்கிறேன், ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. பட் அதை படித்தாதான் நமக்கு தெரியும். ஆல்னிகோ, சாரி, ஆல்னிகோங்கிறது ஒரு அலாய். அலுமினியம், நிக்கல் அண்ட் கோபால்ட், காம்பினேஷன் ஆஃப் அலுமினியம், நிக்கல் அண்ட் கோபால்ட். இதை ப்ரொடியூஸ் பண்ணி அதை டக்குன்னு அப்படியே ரெடிமேடாக கொடுத்துட முடியாது. அதுக்கப்புறம் ஹீட்டிங் ப்ராசஸ் ஒன்று இருக்கு. அதை செகண்ட் கொஸ்டின்ல பார்க்கலாம். எஸ். டிஸ்கிரைப் ஹவு பெர்மனன்ட் மேக்னட்ஸ் ஆர் மேட் எலக்ட்ரிக்கலி அப்படின்னா மேக்னட் எப்படி ப்ரொடியூஸ் பண்றது ரொம்ப சிம்பிளா கேட்குறாங்க. இன் ஜென்ரல் ஒரு மேக்னட்டிக் மெட்டீரியல் நான் எடுத்துக்கிறேன், ஆல்னிகோவே எடுத்துக்கிறேன்னு வச்சுப்போமே. அதை நான் என்ன பண்றேன், ஒரு சொலினாய்டுக்குள்ள நான் இப்படி பிளேஸ் பண்ணிக்கிறேன். இது சொலினாய்டு. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சொலினாய்டு வேற, காயில் வேற. ஆமா, சொலினாய்டு வேற, காயில் வேற. அந்த டிஃபரன்ஸ் தெரியும் நமக்கு. ஃபைன். இப்போ இந்த ஒயிட் கலர்ல இருக்கிறது தான் எனக்கு ஆல்னிகோன்னு வச்சுப்போம். நான் என்ன பண்றேன், இந்த சொலினாய்டுல டிசி சப்ளை பண்ணி என்ன பண்றேன், கரண்ட் அப்ளை பண்றேன். கண்டிப்பா இந்த சொலினாய்டுல கரண்ட் டிராவல் ஆகும். டிராவல் ஆகும்போது மேக்னட்டிக் ஃபீல்டு ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும். நல்ல கரண்ட் அனுப்புறேன் அப்படின்னா நல்ல மேக்னட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுமா? அந்த மேக்னட்டிக் ஃபீல்டு இந்த ஆல்னிகோ ரிசீவ் பண்ணிக்கும். ரிசீவ் பண்ணி தனக்குள்ள கண்ணா பண்ணான் இருக்க டொமைன்ஸ் அந்த மேக்னட்டிக் ஃபீல்டு போற டைரக்ஷன்ல பக்காவா அலைன் ஆகும். டொமைன்ஸ் இந்த சென்ஸ், அதை புக்ல நீங்க பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும், ஹனிபி மாதிரி இருக்கும். ஒரு மெட்டீரியலுக்குள்ள இப்படி ஆரோ மார்க் கண்ணா அப்படின் இருக்கும். கிட்டத்தட்ட இப்படி ஸ்ட்ரக்சர் ஹனிபி மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த ஆரோ மார்க்லாம் என்னன்னா ரெகுலரா அலைன் ஆயிடும். இதான் டொமைன்ஸ்னு சொல்லுவோம். மேக்னட்டிக் ஃபீல்ட் போற டைரக்ஷன்ல இப்படி பக்காவா அலைன் ஆயிடும். எஸ். யாரு? இந்த ஆல்னிகோ. அதுக்கப்புறம் இந்த ஆல்னிகோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மெட்டீரியலை கொடுத்த பிறகு ஹீட் பண்ணுவாங்க, நல்லா ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணா அந்த டொமைன்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஸோ திரும்பி அதை ஈஸியா டிமேக்னடைஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த ஆல்னிகோ ஒரு அலாயா இருந்ததை நான் என்ன பண்றேன், சொலினாய்டுக்குள்ள வச்சு இந்த சொலினாய்டு கரண்ட் கொடுக்குறேன். கரண்ட் கொடுத்ததுனால மேக்னட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த மேக்னட்டிக் ஃபீல்டு இந்த ஆல்னிகோ ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ரிசீவ் பண்ணது மட்டும் இல்லாம டிமேக்னடைஸ் ஆக ஈஸியா விடுறது இல்லை. ஸோ அதனால ஒரு மேக்னட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட முடியும். கிளியர்? State 2 examples of electrical instrument made by using permanent magnet. ரொம்ப ஈஸி. டெக்னிக்கலா ஒன்று எழுதுவோம், டொமஸ்டிக்கா ஒன்று எழுதுவோம். லவுட் ஸ்பீக்கர்ஸ், ஹெட்ஃபோன் யூஸ் பண்றோம்ல, நார்மல் ஸ்பீக்கர்ஸ்ல பெர்மனன்ட் மேக்னட், தென் கேல்வாமீட்டர், தென் எலக்ட்ரிக் மோட்டார். ஸோ கொஸ்டின்ஸ் இப்படி இருக்கும்போது இன் ஜென்ரல் இது ஒரு 3 மார்க்ல கேட்கறாங்க அப்படின்னா 3 மார்க் ஆர் ஒரு கான்செப்சுவல் கொஸ்டினா கூட இருக்கட்டுமே, 2 மார்க்கா கூட இருக்கட்டுமே. ஸோ 2 எழுதிட்டு 2 மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். அப்படிதான் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் செட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக்ஸ் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். NCERT லைன் பை லைன் படிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ. கீப் ஆன் வாட்சிங்.